தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் மறுச்சியே. எனது வாஸ்து பயணத்தில் சென்னை நகரில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் சார்ந்த காஞ்சிபுரத்துக்கு அருகில் என்று கூட சொல்லலாம். இந்த 3 பகுதிகளுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு தொழிற்சாலைக்கு வாஸ்து பார்க்கறதுக்கு சென்றிருந்தேன். தொழிற்சாலை ஆரம்பித்து 8 வருடங்கள் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதாவது 7 வருடங்கள் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்தது. 8வது வருடத்திலிருந்து அவங்களோட ஆர்டர் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றி கொடுக்குற ஒரு நிகழ்வாக அந்த தொழிற்சாலை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. வியாபாரத்தில் முடக்கம், வேலையாட்களில் முடக்கம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு மேற்கு காரில் இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை மொத்தமாக 20 ஏக்கருக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு என்னை அழைக்கிறார்கள். காலையில் நேரத்தில் சென்று விட்டேன். ஒரு 8 மணிக்குள்ளாக சென்று விட்டேன். காலை உணவு எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அந்த வேலையை முடித்து கொடுக்க மாலை 3 மணிக்கு மேலாகிவிட்டது. அந்த 20 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த மொத்த இடத்தையும் பார்த்து அவர்களுக்கு தெற்கு மேற்கு கார்னரில் அந்த தொழிற்சாலை இருக்கிறதுனால ஒரு செட்பேக் சார்ந்த விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு வருகிறேன். இயற்கையாகவே அந்த இடத்துல வடக்கும் கிழக்கும் இடங்கள் அதிகமாக இருந்தது. தென்கிழக்கில் அதிகமாக இடம் இல்லாமல் வடமேற்கில் அதிக கட்டிடங்கள் கட்டிய அமைப்பில் இருந்தார்கள். அதாவது தென்கிழக்கில் காலி இடம் அதிகமாக இருந்தது. அது சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லி அந்த தொழிற்சாலை அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய தொழிலில் லாபம் பெறக்கூடிய ஒரு நிலைக்கு நான் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை செய்து கொடுத்து விட்டு வந்தேன். ஆக எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், நிறைய இண்டஸ்ட்ரி மக்கள் நம்ம அழைப்பாங்க வாஸ்து பார்ப்பதற்காக. அப்படி அழைக்கும் பொழுது நிச்சயமாக தொழிற்சாலை சார்ந்த வாஸ்து என்கிற விஷயத்தையும் என்னால் மக்களுக்கு கொடுக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்வதற்கான இந்த பதிவு. மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.